ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி 2 ஃபோன்ல பயன்படுத்துவது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை 2வது ஃபோன்ல நான் கொண்டு வர போறேன். இப்போ நம்ம வந்து பாருங்க, கூகுள் குரோமை பயன்படுத்தி வாட்ஸ்அப் வெப்பை பயன்படுத்தி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். நம்ம வாட்ஸ்அப் வெப்பும் தனியாக இன்ஸ்டால் வந்து பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2வது மொபைல்ல இப்போ வந்து எந்த மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க வந்து எந்த மொபைலுக்கு கொண்டு போகணுமோ அந்த மொபைல் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது செகண்ட் மொபைல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை 2வது மொபைல் கொண்டு போறேன். அதனால செகண்ட் மொபைல் வந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகே, செகண்ட் மொபைல்ல கூகுள் குரோம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சர்ச் பண்றேன். இப்போ வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாருங்க வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு இங்க வந்து வரணும். இங்க வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு தான் இருக்கு. இங்க வந்து பாருங்க வாட்ஸ்அப் வெப் அப்படின்றது மேல லிங்கா இருக்கு. ஆனா இதுல வந்து பாருங்க அந்த ப்ளூ கலர்ல அந்த லெட்டர்ல வந்து பாருங்க வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கு. இப்போ அப்படியே வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கும். இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க டெஸ்க்டாப் சைட் சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற மாதிரி, லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது செட் ஆயிடும். இப்போ வந்து அதை ஜூம் பண்ணிக்கோங்க. எல்லாமே சின்னதாயிடும். ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க வாட்ஸ்அப் அப்படின்னு இருந்தது. வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ வாட்ஸ்அப் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல QR கோடு வந்து வரணும். இப்போ இது வந்து பாருங்க மறுபடியும் மோட் மாறிச்சு. மறுபடியும் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்றது மறுபடியும் டிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டிக் பண்ணீங்க அப்படின்னா லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து பாருங்க அந்த QR கோடு அப்படின்றது வந்து பாருங்க விசிபிள் வந்து ஆகும். இப்போ இந்த QR கோடை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க QR கோடு வந்து பாருங்க விசிபிள் வந்து ஆயிடுச்சு. இப்போ இந்த QR கோடை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் மொபைல்ல இந்த QR கோடை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு வந்துருங்க. இப்போ எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க வந்து அந்த போன்ல கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டை அந்த மொபைல்ல கனெக்ட் பண்ண போறேன். இப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி இதுல வந்து பாருங்க லிங்க்டு டிவைசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க்டு டிவைசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. லிங்க்டு டிவைசஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க கீழே பாட்டம்ல லிங்க் ஏ டிவைஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லிங்க் ஏ டிவைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். லிங்க் ஏ டிவைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய பேட்டர்னோ ஃபிங்கர் பிரிண்டோ எனி லாக் பின் லாக்கா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். பேட்டர்ன் போட்டு அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். மொபைல் லாக் போட்டு நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாருங்க இந்த ஸ்கேனர் வந்து விசிபிள் ஆகும். அதாவது அந்த QR கோடை ஸ்கேன் பண்றதுக்கான ஸ்கேனர் வந்து இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த ஸ்கேனரை கொண்டு போயிட்டு இப்போ அந்த 2வது மொபைல் இருக்கக்கூடிய அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்றேன் பாருங்க. ஸ்கேன் பண்ணும்போது இப்போ லாகின் வந்து ஆகும் சக்சஸ்ஃபுல்லா. இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆகி கனெக்ட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் ஆகிட்ட பிறகு இப்போ 2வது மொபைல் டிவைஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மொபைல்ல வந்து லிங்க் ஆனது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல இந்த இடத்துல கூகுள் குரோம் சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிருக்கு. இப்போ நீங்க எப்போனா 2வது மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிடலாம். அந்த கூகுள் குரோம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து லாக் அவுட் சொல்லிட்டு காமிக்கும். லாக் அவுட் கிளிக் பண்ணி அப்படின்னா 2வது மொபைல்ல லாக் அவுட் ஆயிடும் அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட். ஓகே, இது போல லாக் அவுட் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க சேம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இப்போ 2 போன்ல இருக்கு பாருங்க. இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம வந்து 2வது போன்ல வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து 2வது போன்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா அதே மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன்லயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் போன்ல என்ன மெசேஜ் பண்ணானோ 2வது போன்லயும் நம்மளால பார்க்க முடியும். அதாவது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்மளால வந்து பாருங்க கவனிக்க முடியும். இப்போ அந்த போன்ல என்ன மெசேஜ் பண்ணானோ இதுல பார்க்க முடியும். இந்த போன்ல என்ன மெசேஜ் பண்ணானோ ஃபர்ஸ்ட் போன்ல வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஒரே வாட்ஸ்அப் தான். ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து கூகுள் குரோம்ல வந்து இருக்கீங்க 2வது போன்ல. இப்போ நீங்க வந்து கூகுள் குரோமோ எப்போ வேணா நீங்க வந்து பேக் போயிடுவீங்க. இல்ல அப்படி இல்லைன்னா அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம திரும்ப எப்படி அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எப்படி போகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து பாருங்க திரும்ப நீங்க வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து திரும்ப கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மேல வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இப்போ இது போல வந்து பாருங்க அந்த நியூ டேப் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு மறுபடியும் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல திரும்பவும் வந்து வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. டெஸ்க்டாப் சைட்ல தான் இருக்கணும். வாட்ஸ்அப் வெப் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணல. அந்த டெஸ்க்டாப் சைட் தான் இருக்கணும். மேல டாப் ரைட் சைடுல கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட்ல வச்சிருக்கணும் நீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க
இப்போ இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ டெஸ்க்டாப் மோட்ல இல்ல, நார்மல் மோட்ல இருக்கு. இருந்தாலும் நான் வந்து பாருங்க இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்றேன். ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணது இருக்கு அந்த பேஜ்க்குள்ள. நம்ம இந்த பேஜ் வந்து டெஸ்க்டாப் மோட்ல தான் வச்சிருக்கோம். அதனால வந்து பாருங்க டைரக்ட்டா வந்து கனெக்ட் ஆயிடும். ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணி வச்சதுனால வந்து பாருங்க டைரக்ட்டா அந்த வாட்ஸ்அப் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போ வந்து பாருங்க டைரக்ட்டா காமிக்குது. இது வந்து இந்த பேஜ் வந்து டெஸ்க்டாப் சைட்ல தான் இருக்கு. அது வந்து நான் ஷோ பண்ணல உங்களுக்கு. நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் சைட்ல இருக்கா, எதுல இருக்குன்னு சொல்லிட்டு. டெஸ்க்டாப் சைட்ல இருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் வியூ ஆகும். ஓகே. இப்போ வந்து பாருங்க இந்த வாட்ஸ்அப் அக்கவுண்ட் நமக்கு வந்து அப்பப்போ Google Chromeக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க உங்களுக்கு 3 டாட் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது மேல வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 டாட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே. இப்போ அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் டூ ஹோம் ஸ்கிரீன் சொல்லிட்டு குடுத்திருக்கான் பாருங்க. ஆட் டூ ஹோம் ஸ்கிரீன். இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் டூ ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டால் ஆப் சொல்லிட்டு வாட்ஸ்அப் வெப் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதுல இன்ஸ்டால் இருக்கு. இப்போ இந்த வாட்ஸ்அப் வெப்பை இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஃபியூ செகண்ட்ல வந்து பாருங்க இப்போ இன்ஸ்டால் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வாட்ஸ்அப் வெப் அப்படின்றது வந்து பாருங்க இப்போ இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு, அதாவது இந்த ஆப்பை விட்டு பேக் வந்துட்டு, இப்போ நான் வந்து மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டைரக்டா இப்போ நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை இந்த வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணி இந்த வெப் ஆப்பை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல அப்படி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அந்த Google Chromeல எப்படி லோட் ஆகி அந்த ஆப் ஓப்பன் ஆகுமோ, அது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ சேம் வாட்ஸ்அப் தான், அதே தான். நீ எப்போ வேணா இதுக்கப்புறம் Google Chromeக்கு போகாம இந்த வாட்ஸ்அப் வெப் ஆப்பை கிளிக் பண்ணி நீ வந்து அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.